கரூர் மாவட்டம் குளித்தலையில் அடுத்தடுத்து 2 வீடுகளின் பூட்டை உடைத்து நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். ஒரே ஏரியாவில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு அச்சுறுத்தி வரும் ராத்திரி கொள்ளையர்கள் போலீசாரிடம் சிக்குவார்களா? குளித்தலையில் அதிகரித்துள்ள கொள்ளையர்கள் அட்டகாசம். வாகனங்களின் லாக்கை உடைத்து களவாடி வந்த நிலையில் தற்போது ஒரே இரவில் அடுத்தடுத்து 2 வீடுகளின் பூட்டை உடைத்து நகை மற்றும் பணத்தை மொத்தமாக கொள்ளையடித்துள்ளனர். பூட்டி கிடக்கும் வீடுகளை நோட்டமிட்டு கைவரிசை காட்டத் தொடங்கியுள்ள கும்பல் கூண்டோடு சிக்குமா? கரூர் மாவட்டம் குளித்தலை அண்ணா நகரில் வசிக்கும் கட்டிட பொறியாளர் ரஞ்சித்குமார் தனது நண்பரின் திருமணத்திற்காக வெளியூர் சென்றிருந்தார். பின்னர் 2 நாட்கள் கழித்து வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 5 கிராம் தங்கம், 1/2 கிலோ வெள்ளிப் பொருட்கள் திருடு போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். போலீசாருக்கு தகவல் கொடுத்து வருவதற்குள் இதே பகுதியில் 5வது குறுக்கு தெருவில் வசிக்கும் பினான்சியர் பிரேமேந்திரன் வீட்டிலும் மர்ம நபர்கள் திட்டமிட்டு திருட்டை அரங்கேற்றியிருந்த தகவல் கிடைத்துள்ளது. உறவினரின் புதுமனை புகுவிழாவிற்கு குடும்பத்துடன் சென்ற நேரம் பார்த்து வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 2.5 சவரன் தங்க நெக்லஸ், 5 சவரன் தங்க நகைகள் மற்றும் 60 கிராம் வெள்ளி, 12,000 ரூபாய் ரொக்கம் உள்ளிட்டவற்றை மொத்தமாக கொள்ளையடித்துள்ளனர். இவ்விரு திருட்டு சம்பவங்களும் உள்ளூர் மக்களுக்கிடையே சலசலப்பை ஏற்படுத்த பாதிக்கப்பட்ட பொறியாளர் ரஞ்சித்குமார், பினான்சியர் பிரேமேந்திரன் இருவரும் குளித்தலை காவல் நிலையத்தில் புகாரளித்தனர். புகாரின் பேரில் குளித்தலை போலீசார் மற்றும் கரூர் தடயவியல் நிபுணர்கள் விசாரணையில் இறங்கினர். அதில் கொள்ளையர்களின் கைரேகை பதிவுகள் சிக்கியிருப்பதாக கூறப்படும் நிலையில் விரைவில் அவர்கள் பிடிபடுவார்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆனால் அதே பகுதியில் கடந்த மாதம் 17ஆம் தேதி வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த யமஹா பைக்கை இரவு 1 மணி அளவில் 3 மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். அந்த திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்களின் முகங்கள் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் தெளிவாக பதிவாகியுள்ளது. பைக்கை பறிகொடுத்த நபர் சிசிடிவி காட்சிகளை காவல் நிலையத்தில் கொடுத்துள்ளார். ஆனால் குளித்தலை போலீசார் இதுவரை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதனால் பைக் திருட்டில் ஈடுபட்ட அதே கும்பல்தான் தற்போது பூட்டை உடைத்து வீடுகளின் நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்திருக்க கூடும் என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. தொடர் விசாரணை நீடித்து வரும் நிலையில் கொள்ளையர்கள் பிடிபட்டால் மட்டுமே அதன் பின்னணி குறித்து தெரிய வரும்.